யா ஐயாவில் பார்த்த நயன்தாராவா இது அப்படின்னு லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போட்டு வராங்கன்னா பெருமையாக இருக்குது. நம்முடன் பயணித்தவர்கள் வெற்றி அடைந்து விட்டாருன்னு நினைக்கும் போது அது பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் அது வரும்போது முதல் நாள் வந்து அது மறக்க முடியாத நிகழ்வு. ஏதோ ஒரு சிவந்திபுரமாக எங்கேயோ படப்பிடிப்பு. அப்போ அவங்க வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டே வந்து இறங்குறாங்க, லொக்கேஷன் வந்துட்டாங்க. இவங்க வந்து இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிராமிய மாநிலம் இருக்கின்ற ஒரு பெண் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தாங்க. ஹரிலையோ கூட்டு போய் ரூம் போய் அப்புறம் பார்க்கலாம், நான் என்ன நினச்சிட்ருக்கேன் இந்த படத்தில் எப்படி ஒன்று நினச்சிட்ருக்கேன், நீ மாடர்ன் ட்ரெஸ் போங்க கூப்பிட்டு போங்க. நான் சொன்னேன், நான் ஒன்று சார் வரட்டும் சார், ஹீரோயினை பார்த்துக்கலாம் சார். அந்த டைமில் பார்த்து இப்போ எப்படியோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஷி ஹஸ் சேஞ்ச் த லைஃப், மேட் அ லைஃப் ஃபார் ஹர் செல்ஃப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு பெண்மணி. ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதில் ஒன்று வந்து இருவர் படம் வந்து நீங்கள் நடிப்பதாக இருந்தது, அதுக்கப்புறம் அது மெட்டீரியலைஸ் ஆகலை, அதை ஒட்டி சில கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. கேன் யூ ரீகலெக்ட் தட் மூமெண்ட்? கலைஞர் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி அது கதை அமைப்பு அப்படி தான் இருந்தது. அப்போ வந்து எனக்கு என்னென்னா டிஎம்கே இருந்துக்கிட்டு அது பண்ணும்போது, கலைஞராக பண்ணும்போது அது எப்படி வரும்ன்றதும் எனக்கு தெரியாது. அப்போ ஐ ஹவ் கான்ஃபிடன்ஸ் இன் மணிரத்னம் சார், அதெல்லாம் டவுட்டு கிடையாது. அது வந்து சரியாக வராதோ அப்படி எனக்கு அந்த கேரக்டர் அது பண்ணால் நாளைக்கு எதுவும் தப்பாக போனால் தலைவர் தப்பாக எடுத்துக்குவாங்களேன்ற மாதிரி அவர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமம் ஐ டிடன்ட் டு டூ த ஃபிலிம். ஸோ பொன்னியின் செல்வன் பழுவேட்டரர் இந்தியா முழுக்க உங்களை கொண்டு போய் சேர்த்த ஒரு கதாபாத்திரம், அப்படி ஃபிட்டாக இருந்தது உங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அப்படி செய்த இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு சிறந்த இயக்குனரோட பணிபுரிகின்ற வாய்ப்பு, அந்த வே இஸ் அவரும் வந்து டிசிப்ளின் டெடிக்கேட்டட் பர்சன். அது வந்து நிசப்தமான ஒரு சூழல். the way he directs, the way he controls the entire crowd, பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய க்ரௌடு வச்சு, ஆர்டிஸ்ட் க்ரௌட் மட்டும் இல்லை, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வச்சு சமாளிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்டு 3 மணி 3:30 மணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து 3:30 மணிக்கு வருவாங்களான்னா அவருக்காக வந்திருப்பாங்க. மேக்கப் போடுறதுக்கு எனக்கெல்லாம் 1.5 மணி நேரம் ஆச்சு. அது பண்ணோம். எனக்கு ஒரு சீனில் போய் கேட்டேன் அவரை, ஒரு முக்கியமான சீன் இந்த லாஸ்ட்டு PS2ல், சார் இது வந்து நான் குனிஞ்சிக்கிட்டு சொல்லட்டுமா, மன்னிப்பு கேட்குற சீனில் முட்டி போட்டு சொல்லட்டுமா, இல்லாட்டி இப்படி சொல்லட்டுமா, ரொம்ப மைண்டை போட்டு உருட்டிகிட்டு இருந்தேன். டைலாக்லாம் படிச்சிட்டிங்களா? நான் படிச்சிட்டேன் சார், அதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் அவர் சீனில் வந்து அப்போ தான் கோவப்பட்டு பார்த்தேன். ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த சீனில் தான் நடிச்சிட்ருக்கேன். வெரி வாஸ் ரியலி என்ஜாய் சம் குட் அப்படின்னு வரேன்லாம் பார்த்து. அப்போ தான் சத்தம் போட்டார். ஏன்னா அந்த சீன் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சடன் லொட்டுன்னு தட்டிட்டு தான் பின்னாடி. பட் ஐ வாஸ் நாட் டிஸ்டர்ப் வித் தேட். பட் ஹீ ரியலைஸ் த ஆர்டிஸ்ட் குட் கெட் டிஸ்டர்ப்ட். அப்புறம் வந்து ஒரு நாள் செட்டு பார்த்துட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்ட் ரெடி வந்தாச்சு. நான் வந்தார், பார்த்தாரு, கிமி அபவுட் 2 ஹவர்ஸ்ன்ட்டார். திருப்பி ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு இந்த கலர்ஸ்லாம் மாற்றுங்க, இட் ஒன்ட் ஒர்க் இந்த சீன் சொல்லி அதை பண்ணி 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி எடுத்தார். ஸோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறது பிளானிங் அழகாக பண்ணார்.